friends, நான் Bharat. This is my first video tutorial. ICT guy. இந்த இணையதளத்தின் மூலமாக எனக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டர் விஷயங்களை மற்றவர்களுடன் ஷேர் பண்ணிக்கொள்றதுக்காக இந்த இணையதளத்தை நான் உருவாக்கியிருக்கிறேன். ஸோ இந்த இணையதளம் சிறப்பாக ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்தமல்ல அட்வான்ஸ் லெவல் ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் சிஸ்டம் எடுத்துக்கொள்ளாமல் ஐசிடி சம்பந்தப்பட்ட பரீட்சைகளை மேற்கொள்றதுக்காக இந்த இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதுபோக மேலும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட டிப்ஸுகள், கம்ப்யூட்டர் எப்படி பாவிக்கிறது சம்மந்தப்பட்ட விஷயங்களும், ஹார்ட்வேர், வெப் டிசைனிங், வெப் டெவலப்மெண்ட், அதில் நெட்வொர்க்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் சில டிப்ஸுகள் போன்ற விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்னால் கூடுமான வரையில் தரமான முறையில் ரெக்கார்ட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தென் இதில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தை பற்றி இந்த இதில் நான் கொஞ்சம் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் அல்ல ஆர்டினரி லெவல் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இதில் அப்லோட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் இதில் உங்களோட எக்ஸாம்ஸை செய்து பார்க்க முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் யூ வில் கெட் a result. ஸோ அதே நேரத்தில் அதில் காப்பி ஒன்று உங்களோட மெயிலுக்கும் சென்ட் பண்ணி வைக்கப்படும். ஸோ உங்களோட டேலண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஐசிடி ஃபீல்டில் உங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்ற விஷயத்தை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா தான் பிஃபோர் த எக்ஸாமினேஷன் யூ ஷுட் சிட் த எக்ஸாம் ஹியர். உங்களுக்கு கொஞ்சம் அது பிரயோசனமாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் ஒரு ஐசிடி ஆசிரியர் இருந்தனாண்டபடியால் இதை இணையதளத்தின் மூலமாக உங்களை திரும்பி நான் சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். ஓகே, நேரத்தை வீணாக்காமல் குயிக்காக இந்த இணையதளத்தின் மூலமாக இந்த இணையதளத்தை எப்படி பயன்படுத்துறது என்ற விஷயத்தை பற்றி சும்மா டிஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் இந்த வீடியோ டியூட்டோரியல்ஸாக தான் சொல்ல வருது. ஐசிடி கை இந்த இணையதளத்தை எப்படி பயன்படுத்தி கொள்வது. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ஒன்றும் பெரிய கன்ஃப்ளிக்டாலாம் டெவலப் பண்ணல. அதே நேரத்தில் செக்யூரிட்டி வைஸாக அவன் டெவலப் பண்ணல. ஸோ மாடர்ன் ப்ரௌசர்ஸை பாவிச்சுக்கொள்ளுங்க. கூகுள் க்ரோம் or Mozilla, Firefox, any types of modern browsers. Don't use all the browsers. So okay, so I'm going to launch. I'm using most of the part the Mozilla Firefox. Okay, let's launch. My website is ictguy.com. ictguy.com. This is my website. Yep. So ictguy.com. This website is easy to create for school students. Okay, so I select this part, ictguy. Yeah, this is my website home page. Okay, இந்த இடத்த கொஞ்சம் வழியாக கவனிங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேல் ஏரியா, இதில் உங்களோட சைன்இன் ஏரியா இதில் இருக்குது. இதில் உங்களோட யூசர் அக்கௌண்ட் கூட சைன் பண்ணிக்கலாம். நீங்கள் புது யூசர்னா இந்த உங்களோட க்ரியேட் அக்கௌண்ட் ஏரியா, இந்த இடத்துல புதிய அக்கௌண்ட்டோட ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணுற வீடியோ டியூட்டோரியல் இல்லை வீடியோ லெசன்ஸ் இந்த இடத்துல வந்து கொண்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் வரும்பொழுது நான் புதுசாக வீடியோ டியூட்டோரியல்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருந்தனாக இருந்தால் அது இந்த இடத்துல வியூ ஆகி கொண்டிருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலர் யூஸராக இருந்தீங்களா இருந்தால் எப்படியும் ஒரு வீக்குக்கு 2 வீடியோ டியூட்டோரியல்ஸ் படி இதில் போடுங்க வரும்னு. ஸோ இதில் ப்ளே பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட வீடியோ டியூட்டோரியல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல லெசன் வைஸாக இதில் கீழே வந்து கொண்டிருக்கும் லிஸ்ட்டாக நீங்கள் இதில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, தென் கோ அப். ஸோ இதில் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற விஷயம் நான் உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக சொல்லணுமான்னு எனக்கு தெரியலை. ஸோ உங்களோட ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், அவ்வளோ டேட்டாஸையும் ஒழுங்காக சப்மிட் பண்ணுங்கள். பிள்ளையை போடுறதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ வெரிஃபிகேஷன் செட்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனை வரும் உங்களுக்கு. ஸோ சரியான இமெயில் அட்ரஸை போடுங்க. ஏன்னா இமெயில் வெரிஃபிகேஷன் செட்டப் செய்திருக்கபடியால் ஒரு இமெயில் வெரிஃபிகேஷன் லிங்க் போய் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண விட்டு தான் உங்களுக்கு வெப்சைட்டுக்குரிய ஆத்தரைஸ்ட் வழங்கப்படும். ஸோ அப்படி தான் எழுதியிருக்கேன். எல்லா யூசர்ஸுக்கும் எக்ஸாம்ஸ் ப்ரிவிலேஜஸ் ஒரு ஜஸ்ட் ஃப்ரீ அக்கௌண்ட் தான், ஒன்றும் காசு எல்லாமே இல்லை. வாங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஐசிடி சம்மந்தப்பட்ட அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்னால் முடிந்தவரை. தென் ஸோ நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கப்படியால் இதில் நான் என்னுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஓகே, ஐ ஆம் லாகின் ஆஸ் திஸ் மை பார்ட். ஸோ இதில் எப்படி எக்ஸாம் ஷிஃப்ட் பண்ணுற விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இருக்குது எக்ஸாம் காலம். சம் செக்யூரிட்டி பர்பஸ் எக்ஸாம்ஸுக்குள்ளே நீங்கள் போகும்போது மட்டும் திரும்பி உங்களுக்கு நீங்கள் இன்னொரு லாகின் பண்ண வேண்டியிருக்கும். Okay, I am going to select this general ICT. So I will see the selected exam. இந்த எக்ஸாம் நான் ஆல்ரெடி ஒரு ட்ரையல் பீரியடுக்காக செய்து பார்த்தேன். ஸோ அதில்
நான் ஆல்ரெடி இந்த எக்ஸாம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்குதுல. ஸோ நேம், இமெயில் ஐடி, சிரட் ஐபி. ஓகே, மார்க்ஸ் வந்து 2 மார்க்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ ஓகே, டசன்ட் கேர். என்னென்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு முறை இந்த எக்ஸாம் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா இருந்தால் இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு முன்னு வரும். ஸோ அப்போ நீங்கள் திரும்பி ஷிஃப்ட் பண்ண முடியாதா, இந்த கேள்வி கூட வந்து முடியும். ஜஸ்ட் ரீசெட் யூ எக்ஸாம், அவ்வளோதான். திரும்பி இருக்கா ரீசெட் பண்ணி போட்டு நீங்கள் திரும்பி ஷிஃப்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு பழைய அதே கேள்வி தான் வருமா? அப்படி இல்லை, கேள்விகள் மாற்றப்படும், வேறு கேள்வி வரும். பழைய கேள்விகள் ஒரு சில கேள்வி இடையிடையே வரலாம். சரியா? ஸோ இதில் இந்த எக்ஸாம் நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸுக்குள்ளே செய்து முடிச்சிருக்கீங்கிற விஷயம் பற்றி இதில் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ரீசெட் த எக்ஸாம். ஆன்லைன்லேயும் படிக்கிறதா, ஆன்லைன்லேயும் போய் எக்ஸாம் செய்கிறதா சில பேர் கடுப்பாயிருவீங்க. அப்படி கடுப்பாகாமல் வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி செய்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் ஒன்று நான் தந்திருக்கேன். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் வடிவாக வாட்சி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு சில விஷயங்கள் கிளியர் ஆகும். ஸோ இதில் உங்களோட லோகின் யூஸரோட பேர் வந்து இதில் வந்திருக்கும். தென் உங்களுக்கு 50 நிமிஷங்கள், 50 கேள்வி. உங்களோட பாசிங் மார்க்ஸ் வந்து இதில் 75 போடப்பட்டிருக்கு. நான் 70 மாற்றிட்டேன். ஸோ உங்களோட பாசிங் மார்க்ஸ் 70 மார்க்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாஸ்ன்ற ரிசல்ட் வரும். சாரி. தென் இதில் வேறு விஷயம் இன்ஸ்ட்ரக்ஷனில் வேறு ஒன்று சொல்லப்படையில் ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கிலீஷில் தாறுமாறாக அடிச்சிருக்கேன். அவ்வளோ வாசித்து விளங்கிங்க. ஏன்னா தமிழ் தான் இதில் முக்கியமாக பாவிக்க வேண்டியது. ஸோ காலப்போக்கில் தான் நான் முழுக்க தமிழுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஓகே, தென் ஸ்டார்ட் மை எக்ஸாமினேஷன். திஸ் மை ஃபர்ஸ்ட் கொஷன். சரி, இப்போ உங்களுக்கு சில கேள்விகளுக்கு படங்கள் தந்து படங்கள் வருமா இருந்தால் அந்த படங்களுக்கு இந்த இடத்துல வியூ ஆகும். சரி, படங்கள் இல்லாத கொஷின்ஸ் வந்து அந்த இடத்துல வியூ ஆகாது. ஸோ இந்த கொஷன் 1. ஸோ உங்களுக்கு இதில் சரியான ஆன்சர் தெரியுமா? எல்லா கொஷின்ஸுக்கும் 5 ஆன்சர் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் இப்போ சம்டைம் அவங்கள what do you use to create a chart? ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ் மொழி மூலமாகவும் திருப்பி நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கோம். ஸோ அவங்க முன்னுக்கு தெரிவு செய்யும்போது ஜென்ரல் ஐசிடி தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம். இருந்தால் தமிழுக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் செய்யலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஐசிடியை பொறுத்தமட்டில் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் செய்து வருவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஸோ 2 மொழியிலும் செய்து பாருங்கள். ஸோ இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு விட தெரியுமா? சத்தியமாக எனக்குன்னா தெரியாது. உங்களுக்கு தெரியுமா இல்லையா நீங்கள் பார்த்துங்க. ஸோ என்ன போட்டுக்கோங்க, what do you use to create a chart? ஒரு சார்ட் ஒன்று உருவாக்குறதுக்கு இது பயன்படுது. ஸோ நான் எக்ஸலில் போடுறேன்னு வச்சுக்கொள்ளும். ஸோ போட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் நெக்ஸ்ட். ஸோ இது செகண்ட் கொஷன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? இதில் என்ன கான்செப்ட்னா, இந்த கேள்வி நீங்கள் எப்படியே மூவ் பண்ணி போகும். உங்களுக்கு 50 கேள்விகள் தரப்பட்டிருக்கும். உங்களோட நேரம் அந்த இடத்துல போய்க்கொண்டிருக்கு. நேரம் வந்து கவுண்ட் டவுனில் போய்க்கொண்டிருக்கு 50 செகண்ட்லேருந்து. எக்ஸாம் ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் ஒரு கேள்விக்கு சரியான ஆன்சர் போட்டுட்டீங்களா இருந்தாலும் திரும்பி நீங்கள் பேப்பர் ரீசெட் பண்ணி தான் வரணும். இந்த ப்ரௌசரை எக்ஸாம் நடந்துகிட்டு டைமில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. திரும்பி வந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த கேள்விகள்லாம் மாற்றப்பட்டிருக்கும். ஓகே, தென் எக்ஸாம் செய்து கொண்டிருக்கிறீங்க, முடியலை, சரி வராது போல் தோணுது, டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணி போட்டு நீங்கள் போகலாம், பிரச்சனை இல்லை. இல்லை திரும்பி வந்து திரும்பி ரிசர்ச் பண்ணி போட்டு திரும்பி செய்யலாம். என்ன நீங்கள் ஒரு முறை எக்ஸாம் ஷிஃப்ட் பண்ணும்பொழுது இந்த கேள்விகள் வந்து உங்களுக்கு ரெண்டமாக எடுத்து தரப்படும். ஸோ ஜஸ்ட் சும்மா ரெண்டாம் ஆன்சரை போடுறேன். ஓகே, உங்களுக்கு ஆன்சர் தெரியலையா போட்டுக்கோங்க, நோ ஆன்சரை போட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட். ஸோ இப்படி ஒவ்வொரு கொஷின்ஸாக நீங்கள் மூவ் பண்ணி போய்க்காண்டிருக்கலாம். ஸோ நான் இதில் ரொம்ப டைம் 50 நிமிஷம் இந்த வீடியோவில் உங்களை மினக்கெடுத்த முடியாதபடியால் நான் இதை பவுஸ் பண்ணி போட்டு திரும்பி நான் ஸ்டார்ட் பண்ணி வரேன். சரி, 50 கேள்விக்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு கான்செப்டை விளங்கப்படுத்துகிறேன். ஓகே, வெயிட் அ மூமெண்ட், I'll come back. Hello, I come back. Okay, so 48வது கேள்வி வரைக்கும் வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது என்னோட 2வது கேள்வியிலேருந்து டக்கு 48 வரைக்கும் வந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, பவுஸ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ ஓகே, ஆன்சர் எனக்கு இன்னும் ஒன்றுக்குமே தெரியாது. ஸோ போட்டுக்குன்னே வரும். திஸ் இஸ் மை லாஸ்ட் கொஷின். ஸோ கேள்வி வேலையை பார்க்கல. என்னது BSOS கிளாசிஃபிகேஷன் ஸ்டாண்ட் ஃபார் போர்ட் சப்ஜெக்ட் ஆர்டரிங். நோ, bibliography board subject ordering, I think. Okay, 5th question. 4 மார்க்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் 4 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் என்ன பேப்பர் எக்ஸாம் செய்திருக்கீங்கன்ற விஷயமும். ஓகே, தென் ப்ளீஸ் செக் யூ மெயில். உங்களுக்கு ஒரு மெயிலில் இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும். ரைட்டியா? ஸோ ஓகே, அது வந்து இப்போ இதை முடித்த உடனே இது மார்க்ஸ்லாம் இல்லாமல் போயிருமே அப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறது. உங்களோட மெயிலில் சேஃபாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் ஷிஃப்ட் பண்ண உங்களுடைய மார்க்ஸ். ஸோ எக்ஸாம் ஃபினிஷ், லாக் அவுட் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள், அல்லது ஹோம் பேஜை ப்ரெஸ் பண்ணி ஹோமுக்கு வந்துடலாம். ஸோ ஒரு முறை மெயிலை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளும். ஸோ மெயில் இது என்ன மாதிரி வந்திருக்குன்ற விஷயத்திற்கு பார்த்துக்கொள்ளும். ஸோ ஐம் கோயிங் டு லாகின் மை என்ன இமெயில் அட்ரஸ் இந்த வெப்சைட் நீங்கள் பாதிக்கலாம், அந்த இமெயில் அட்ரஸை லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஜிமெயில்
மார்க்ஸை காணலையே, வெயிட் கொஞ்சம் லேட் ஆகலாம் பார்ப்போம். சம்டைம்ஸ் வந்து ஸ்பேமுக்குள்ளேயும் வந்துக்கிட்டோம், சில நேரம் இன்பாக்ஸ்லேயும் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ 21 வெயிட் மூமெண்ட் கொஞ்சம் நேரம் போகும், கொஞ்சம் டைம் ஆகலாம். வெயிட், ஐ வில் செக் இட். உங்களுக்கு மார்க்ஸ் தான் வந்திருக்கு, கொஞ்சம் லேட்டாக, ஜஸ்ட் ஒரு 5 minutes கூட இல்லை வந்துட்டு. ஸோ ஐசிடி கை, ஜென்ரல் ஐசிடி இது வந்து உங்களோட சப்ஜெக்ட் என்ன பாடத்தில், இது உங்களோட ஸ்டேட்டஸ் ரிசல்ட். ஸோ லாகின் பண்ணி பார்க்கலாம். யா ப்ரிவ்யூ. ஸோ ஐசிடி கை, ஜென்ரல் ஐசிடி ரிசல்ட், உங்களோட பேர், நீங்கள் எடுத்த மார்க்ஸ், ஃபுல் ரெக்கார்ட்ஸ். ஸோ இது நீங்கள் சேஃபாக வச்சுக்கொள்ளலாம். இது உங்களுக்கு கிட்டத்தட்ட சர்டிஃபிகேட் மாதிரி அப்படி தானே. ஓகே, காலப்போக்கில் நாங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட், ஆன்லைன் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்குரிய செட்டப்பை நான் இதில் செய்து கொண்டு வரேன், செய்கிறதுக்குரிய முயற்சி எடுக்கிறேன். ஓகே, நைஸ். ஸோ மற்ற வேறு என்ன விஷயங்கள் இதில் இருக்குன்ற விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஐசிடி கை. ஓகே ஓகே, கமான். ரைட், இந்த இருக்கு. ஸோ இதில் எக்ஸாம் எப்படி ஷிப் பண்ணுற விஷயத்தை பற்றி பார்த்தாச்சு. அடுத்த விஷயத்தை கவனிங்க. இதில் என்னென்னா உங்களுக்கு இதில் சர்ச் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு டாபிக் வச்சுருக்கேன். இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சொற்களை அடித்து அது சம்மந்தப்பட்ட கேள்விகளை, விடைகள் உள்ள கேள்விகளை நீங்கள் தெரிவு செய்ய முடியும். என்னென்னு சொல்ல வேண்டாம், சர்ச் கொஷின்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதில் வந்து இப்போ கூகுளில் சர்ச் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது மேலே என்ன செய்யும். உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்போ PHP நத்திங். ஸோ மவுஸ், இப்போ மவுஸுன்ற சொல் நான் நீங்கள் மேலே அடிக்கும் பொழுது மவுஸுன்ற சொல் உள்ளடங்களாக இருக்கிற ஆன்சர்ஸை கொண்டிருக்க கேள்விகள் தெரிவாகி வந்திருக்கு. நேரத்தில் விச் பண்ண இன்புட் INPUT தானே, ஆமாம் இந்த இருக்குது. இன்புட்டுன்ற சொல் அடிக்கும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த ஆன்சர்ஸில் இன்புட் இருக்குது. அதே நேரத்தில் ஏதாவது கொஷின்ஸில் இன்புட்ன்ட்டு இருந்தாலும் அந்த கொஷின்ஸும் உங்களுக்கு சர்ச் பாரியில் வந்திருக்கும். இன்புட் டிவைஸ் விச் ஒன் இஸ் இன்புட். ஸோ எந்தெந்த கேள்விகளில் இன்புட் அப்படின்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கோ அது சம்மந்தப்பட்ட கேள்விகளோ இல்லை அது சம்மந்தப்பட்ட விடைகளோ இதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸாக வரும். ஸோ இதில் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுக்கு தேவையான இன்புட்ஸ் கீவேர்ட்ஸுகளை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது ஒரு இந்த வெப்சைட்டோட இன்னொரு ஃபீச்சர்ஸ். தென் இதில் சர்ச் குவாரிஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கேன், அது கூட நீங்கள் என்ன செய்யலாம், சர்ச் ஆர்டிகல்ஸ், அதில் கொஷின்ஸை சர்ச் பண்ண வேறு சர்ச் ஆர்டிகல்ஸு கூட. இந்த வீடியோ டியூட்டோரியல்ஸ் இருக்குல்ல, நான் சில விஷயங்கள் இதில் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி தந்துருப்பேன். நான் தமிழ்லையும் இருக்கலாம், இங்கிலீஷ்லையும் இருக்கலாம். அந்த ஷார்ட் நோட்ஸில் நீங்களையும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தென் இந்த வெப்சைட் எப்படி பாவிக்கிறேன்னு சம்மந்தப்பட்ட ஹெல்ப்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இட்ஸ் மை ப்ரீஃப்லி இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த ஐசிடி கை இந்த இணையதளத்தை எப்படி பயன்படுத்தி கொள்கிறேன்னு, இன்னும் இது ட்ரையல் பீரியட்லாம் இருக்குது இந்த வெப்சைட், இதை நான் முழுமையாக்கப்படையலை. நீங்கள் வந்து ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய குறைகள் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் சொல்ல தான் அதை மாடர்னைஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் மை ஃபர்ஸ்ட் டியூட்டோரியல். 2 நாள் ஆசையை எனக்கு நிறைவேற்றியிருக்கிறேன் அப்படி தான் சொல்ல முடியும். படித்த மாணவர்களும் இதில் இருப்பீங்க, புதியவர்களும் இருப்பீங்க. உங்களுடைய அட்வைஸ் எனக்கு தாங்க. ஸோ bharatkamalnan@gmail.com இஸ் மை இமெயில் ஐடி. ஸோ அதில் உங்களோட கமெண்ட்ஸ் அடிக்கிறதுக்கு ஒரு ஏரியாஸ் இங்கே நான் வச்சுருக்கிறேன். ஸோ லெசன்ஸை பாருங்கள், கீப் இன் டச். ஓகே, தேங்க்யூ. ஸ்டாப் இட்.